POS statistical software version 5.02ல நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட் எப்படி வரைகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு பயோஸ்டாட்ஸ். இந்த நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட் என்பது தமிழில் சாதாரண நிகழ்தகவு வரைபடம். பொதுவாக இந்த சாதாரண நிகழ்தகவு வரைபடம் வரைவதற்கு நாம் எடுத்திருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா ஒன்று அப்சர்வ்டு டெம்பரேச்சர், இன்னொன்று தியரிட்டிக்கல் குவான்டைல்ஸ். ஸோ அப்சர்வ்டு டெம்பரேச்சர் என்பது கவனிக்கப்பட்ட அளவுருக்கள், ஒரு உடலின் வெப்பநிலையில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கப்பட்ட அறிவுறுக்கெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்சர்வ்டு டெம்பரேச்சரில். தியரிட்டிக்கல் குவான்டைல்ஸில் இவ்வளவுதான் அந்த உடலின் வெப்பநிலை இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கப்பட்ட அளவுருக்களாக அதாவது தியரிட்டிக்கல் குவான்டைல்ஸில் இந்த தரவுகளை எடுத்திருக்கோம். இந்த இரண்டு தரவுகளும் பொதுவாக இந்த நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட்டில் வரைகிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இந்த நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட் என்பது பொதுவாக QQ பிளாட்னு கூறலாம் அல்லது குவான்டைல் பிளாட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த POS statistical சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறது மற்றும் எப்படி இம்போர்ட் பண்ணுறது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான வீடியோ நமது சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு டேட்டா கஸ்டமைஸ்டு பண்ணுவது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போது இந்த POS statistical சாஃப்ட்வேரில் நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட் எப்படி வர்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஆல்ங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி பிளாட் ஆப்ஷன்ஸில் நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட் ஸோ கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட் எளிமையாக வரைஞ்சி கொடுத்துரும். ஸோ இதுதான் நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட். இதில் க்ரீன் லைன் தியரிட்டிக்கல் குவான்டைலாகவும் ப்ளூ லைன் அப்சர்வ்டு டெம்பரேச்சராகவும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ், பிளாக் கலர் சிம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்ட தரவு. ஸோ இதில் எக்ஸ்எக்ஸஸில் தியரிட்டிக்கல் குவான்டைலாகவும் ஒய்எக்ஸஸில் அப்சர்வ்டு டெம்பரேச்சரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இது சாம்பிள்ஸ் வேல்யூ அண்ட் இது நார்மல் ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீடியன்ஸ். ஸோ இதை பொதுவாக இந்த கிராஃப் எப்படி கஸ்டமைஸ்டு பண்ணலான்னா கிராஃப் செட்டிங்கில் திக் லைன் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஃபாண்ட் கஸ்டமைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் டைம் ரோமன்ஸ் தேர்வு செஞ்சுக்கிறேன். ஃபாண்டோட நேம், ஃபாண்ட் சைஸ் 14 எடுத்துக்கிறேன். தென் சிம்பிள் சைஸ் 3ங்கிறத 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சிம்பிள் சைஸ் பிளாக் கலர். ஸோ அந்த கலர் லைன்ஸ் மட்டும் இதில் இந்த கிராஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸில் இந்த லைன் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 கலர்ஸில் கலர் ஸ்கீம்ஸ் ஆப்ஷனில் 4 கலர்ஸ் இருக்குது. இதில் நம்ம 4 கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4 கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் எப்படி சேவ் பண்ணுவது, இந்த கிராஃபை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸில் ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம JPG தேர்வு செஞ்சு சேவ் ஆஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு இந்த நார்மல் ப்ராப்பர்ட்டி பிளாட் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃப் ப்ராப்பர்ட்டிஸில் அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு டைட்டிலில் நார்மல் ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு கிராஃபோட டைட்டில் நேம் எழுதினாலும் உள்ள மென்ஷன் ஆகாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிளாக் கலர் டாட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா ரோ ஆட்ரிபியூட்டன்ஸில் போய் கலர் சேஞ்சஸ். ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன கலர் வேணுமோ இந்த 10 டேட்டாவுக்கும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அல்லது க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணால் இந்த டாட்டோட கலர் க்ரீனாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம். அந்த வீடியோக்கான இணைப்பும் கீழே கஸ்டமைசேஷன், அதாவது டேட்டா கஸ்டமைசேஷனில் இருக்குது, அதில் பார்த்துக்குங்க. அடுத்ததாக இதில் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூ. ஸோ இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸில் ஃபஸ்ட்டு அப்சர்வ்டு டெம்பரேச்சர். ஸோ அப்சர்வ்டு டெம்பரேச்சரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.97. பொதுவாக கார்லேஷனில் -1, 0, +1, அதாவது -1 என்பது நெகட்டிவ் கார்லேஷன்ஸ், 0 இஸ் எ நோ கார்லேஷன், +1 இஸ் எ பாசிட்டிவ் கார்லேஷன்ஸ். ஸோ இந்த அப்சர்வ்டு டெம்பரேச்சரோட வேல்யூ 0.97. இது +1க்கு அருகாமையில் உள்ளதால் இது ஒரு வலுவான நேர்மறையான உறவினை குறிக்கிறது. தட் இஸ் பாசிட்டிவ் கார்லேஷனை குறிக்கிறது மற்றும் தரவில் இயல்பான தன்மையின் அனுமானத்தை மேலும் ஆதரிக்கிறது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவான்டைல் தியரிட்டிக்கல் குவான்டைல்ஸ். ஸோ அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.984. இது எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் கவனிக்கப்பட்ட பரவல்களுக்கு இடையே ஒரு சிறந்த பொருத்தத்தினை குறிக்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் லீனியர் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க, நேரியல் வடிவம். இதை பற்றி சொல்லணும்னா கவனிக்கப்பட்ட தரவு புள்ளிகளில் பெரும்பாலானவை மூலைவிட்ட கோடுகளின் நெருக்கமாக இணைந்திருக்கிறது. ஸோ அந்த டாட்ஸ் இந்த லைன்ஸில் நெருக்கமாக இணைஞ்சிருக்கு. இந்த தரவு தொகுப்பு ஒரு இயல்பான பரவலை தோராயமாக குறிக்கின்றது. இந்த வாள்களில் அதாவது மூலைவிட்ட பகுதியில் உள்ள சிறிய விலகல்கள் இயல்பான தன்மையிலிருந்து சிறிய விலகல்களை குறிக்கின்றது. இது வெளிப்புறங்கள் அல்லது சிறிய மாதிரி மாறுபாடு காரணமாக இந்த விலகல்கள் இருக்கலாம். ஸோ இது நேரியல் வடிவம், அதாவது இந்த லைன்ஸ்க்கான இன்டர்பிரேஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ கிராஃபுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேப் நம்பர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய தரவுகள் அதனோட மதிப்புகளை தான் இங்கே நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவும் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. இதில் NOSM என்பது நார்மலைஸ்டு ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீடியன்ஸ். இதனோட மீனிங் தமிழில் இயல்பாக்கப்பட்ட ஒழுங்கு புள்ளி விவர மீடியன்கள். இந்த NOSMோட மதிப்பு -14 ஸ்டார்ட் பண்ணி +149 முடியுது. ஸோ அப்சர்வ்டு டெம்பரேச்சர் ஃபார் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய டேட்டா தான். அடுத்து தியரிட்டிக்கல் குவான்டைல்ஸும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேட்டா தான். இதில் NOSMோட டேட்டா மட்டும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த வேல்யூ நார்மல் ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெட்ரிக்ஸின் வேல்யூ, அதாவது -1.49 ஸ்டார்ட் பண்ணி +1.49 முடிவடையுது. ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே நம்பர்ஸாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குது NSOMல. இதுதான் ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட் வரைகிறதுக்கான முறை. இந்த கிராஃப் வரைகிறதுல மற்றும் உங்களுக்கு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு டவுட் இருந்தால் அதற்காக யூடியூப் லைவ் செக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதற்காக ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது. அந்த விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்து உங்கள் தரவை அதில் இணைக்கும் பொழுது நான் உங்களுக்கு யூடியூப் லைவில் அதை எப்படி பகுப்பாய்வு செய்வது மற்றும் அதற்கான விளக்கங்களை கோர்றேன். அந்த விண்ணப்பத்திற்கான லிங்க் நமது டெலிகிராம் குரூப்பில் இருக்குது மற்றும் நம்மளோட வெப்சைட்டில் சப்மிட் டேட்டாங்கிற ரைட் சைட் கார்னர் பட்டனில் இருக்குது. அங்கே கிளிக் பண்ணும் பொழுது ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த தரவை எப்படி பகுப்பாய்வு செய்வது மற்றும் எப்படி இன்டர்பிரிட்டேஷன் எழுதுவது போன்ற உங்களுக்கு விளக்கி கூறுகின்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.